Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் ஒரு வெட்டிங் கேக் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம். அண்ட் இந்த வெட்டிங் கேக் பார்த்தீங்கன்னா அதில் மொத்தமாக 3 டயர் இருக்குது. இதில் 2 டயர் வந்து டம்மி அண்டு ஒரு டயர் மட்டும்தான் கேக்கில் செய்திருக்கேன். ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி VAJ வேர்ல்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆன்லைன் கிளாஸ் தேவைப்படுறவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 kg வெயிட்டு 2 8" 10 நான் செய்தெடுத்திருக்கேன். இந்த 2 kg கேக்கை இப்போ டோட்டல் 3 டயரில் மிடில் தான் நான் கொடுத்துருக்கேன். பாட்டம் அண்ட் டாப்பில் தான் டம்மி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த கேக்கை வந்து ஒவ்வொரு டின்னில் இருக்கிற கேக்கையும் 3 லேயர்ஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு எல்லா கேக்கையும் சேர்த்தே தான் நான் ஃப்ராஸ்டிங் செய்திருக்கேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரி ஃப்ளேவரில் செய்தது. ப்ளூபெர்ரி கேக்கோட ரெசிபி வீடியோ ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். கேக் டால் கேக்காக இருக்கிறதுனால அந்த லேயர்ஸ் எதுவும் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்கியூவை சென்சர் பண்ணிவிட்டு க்ரம் கோட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த கேக்குக்கு 12 inch உள்ள ட்ரம் போர்டு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரியே பாட்டம் டயருக்கு பார்த்தீங்கன்னா 12 inch உள்ள டம்மி எடுத்துருக்கிறேன். அப்புறமா டாப் டயரில் பார்த்தீங்கன்னா 4 inch உள்ள டம்மி. இப்போ டம்மி செய்கிறோம் அப்படிங்கும்போது கேக் போர்டில் டேரெக்டாக இப்போ க்ரீம் அப்ளை பண்ணி வச்சோம் அப்படிங்கும்போது டம்மி அதில் நிற்காது. ஸோ வந்து டபுள் சைட் டேப்பு வச்சு அதுக்கு மேலே தான் நான் டம்மி ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கேக்கு டோட்டலாக 3 கலர்ஸ்லையா நான் க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர், அதாவது அந்த மெயினாக அந்த ஒயிட் கலர் வர இதில் பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட் இல்லாமல் லைட்டாக எல்லோ டச் பண்ணி எடுக்கும்போது அந்த பியூர் ஒயிட் சேஞ்ச் ஆகி அந்த ஒரு ஆஃப் ஒயிட் கலர்லேயே கிடைக்கும். அதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இனி 2 கலர் வந்து இந்த ஃபாட் லைன் டிசைன் கொடுக்குறதுக்காக தான் அதில் ஒன்று பிங்க் கலர் எடுத்திருக்கேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேஜிக் ரெட். இந்த 2 கலர்லேயுமா தான் நான் டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ தேவையான இந்த கலர்ஸ் வந்து க்ரீமில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 3 கலரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஐசிங் அண்ட் டெக்கரேஷன் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இனி நம்ம ஒவ்வொரு டயருக்காக ஐசிங் அண்ட் டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐசிங் பண்ணுறதுக்கு நான் பேஸ் கலர், அதாவது ஆஃப் ஒயிட் கலர் கொடுத்துட்டு பிங்க் அண்ட் ரெட் இந்த 2 கலர் வந்து ஃபாட் லைன் டிசைன் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேஸ் கலரில் நல்ல நீட்டாக ஐசிங் முடிச்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஸோ பைப்பிங் பேக்கில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு ஜஸ்ட்டு இப்போ ஒரே லைனில் இல்லாமல் அந்த ஒரு வேவி பேட்டர்ன்லையா ஒரு அவுட்டர் லைன் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு உள்ளால நம்ம அந்த க்ரீம் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா பேலட் நைஃப் யூஸ் பண்ணி அந்த க்ரீமை நல்லா நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ எப்போவுமே அது இந்த மாதிரி ஃபார் லைன் டிசைன் கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நம்ம ஐசிங் கொடுத்துட்டோம். ஸோ செகண்ட் அது ஃபார் லைன் கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி அதை லெவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐசிங் கொடுத்த அந்த ஒயிட் கலரில் ஸ்க்ராப்பர் படாத மாதிரி தான் நம்ம அடுத்தது ஐசிங் கொடுத்து எடுத்துக்கணும். ஸோ இனி வந்து அந்த செகண்ட் லேயரில் ஃபார் லைன் கொடுக்குறது ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தது மாதிரியே தான் அந்த ஒரு வேவி பேட்டர்னில் ஒரு அவுட்டர் லைன் கொடுத்துட்டு அதுக்கு உள்ளால் இருக்கிறது மாதிரியாக மறுபடியும் க்ரீம் வந்து அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் நம்ம ஐசிங் செய்யும்போது அதோடும் கேர்ஃபுல்லாக செய்யணும். ஏன்னா அதுக்கு மேலே 2 லேயர் கொடுத்துருக்குறோம், 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில். ஸோ லைட்டாக அது ஸ்ப்ரெட் ஆனாலும் அந்த ஃபார் லைன் டிசைனே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ டாப் டயரில் உள்ள அந்த டம்மிக்கு ஐசிங் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இதே சேம் மாடல்லே தான் பாட்டம் டயருக்கு நான் கொடுத்துருக்குறேன். பாட்டம் டயர்லேயும் டம்மி தான், அந்த டம்மிக்கும் இதே மாடலில் தான் நான் வந்து அந்த ஃபார் லைன் டிசைன் கொடுத்துருக்கேன். இனி இந்த மிடில் டயரில், அதாவது அந்த கேக்குக்கு பார்த்தீங்கன்னா சேம் கலர்ஸில் தான் கொடுத்துருக்குறேன். ஆனால் அந்த ஃபார் லைன் டிசைனில் மட்டும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து செய்திருக்கேன். இந்த ரெட் கலரில் ஃபார் லைன் டிசைன் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகாமல் கேக்கோட ஃப்ரண்டில் ஹாஃப் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது மாதிரியே தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு அந்த பார்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டன் கலர் பெயிண்டிங் அப்படி கொடுக்கல, கோல்டன் கலர் சுகர் பால்ஸ் வச்சு அந்த பார்டர் லைன் வந்து டிசைன் பண்ணி அதை செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கேன்.
இந்த 2 ஸ்பேசஸும் தான் அந்த கேக்கில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலி இந்த ரெண்டுமே அது ஒரு செட்டாகவே வரும், டபுள் ஸ்பேஸர். ஸோ இதில் பாட்டமில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 10 இன்ச் விட்த்தும் 3 இன்ச் ஹைட்டும் இருக்குது. அதுவே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 6 இன்ச் விட்த்தும் ஹைட்டு 8 இன்ச்சுக்கும் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேசர் ஸ்டாண்ட் நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலி இந்த ஸ்டாண்டு தான் நான் இப்போ ரீசெண்டாக கேக்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயுமே கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இந்த ஸ்டாண்டு, கேக் ஸ்டாண்டோட லிங்க் தர முடியுமான்னு. ஆக்சுவலி அது கேக் ஸ்டாண்ட் கிடையாது, ஸ்பேசர் ஸ்டாண்டு. நான் தான் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக கேக் ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இனி இது ஒவ்வொன்றா செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த 12 இன்ச்சு கேக்குக்கு மேலே ஒரு 10 இன்ச்சுக்குள்ளே சர்க்கிள் போர்டு வச்சுருக்கிறேன். எப்போவுமே ஸ்பேசஸ் யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக கேக்குக்கு மேலே வைக்கக்கூடாது, ஏன்னா ஸ்பேசரில் வந்து க்ரீம் ஒட்டி பிடிக்கும். இனி வந்து கேக்கோட ஒரு சைடில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் தான். நமக்கு கேக் மெட்டீரியல் ஷாப்ஸ்லாம் போனீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. இப்போ டம்மியில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து ஸ்டிக்ஸு வச்சு தான் இன்சர்ட் பண்ணணும். ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா அந்த போர்டு மேலே 8 இன்ச்சு வித்தில் உள்ள ஒரு ஸ்பேஸர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு இந்த ரெண்டையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஸ்பேஸர் கேக் செய்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கேக்ஸ் வந்து ஸ்டாக் பண்ண வேண்டிய தேவையில்லை. டம்மி வச்சு செய்தாலுமே ஸ்டாக் பண்ண வேண்டாம். ஸோ நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு செட்டு வந்து டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இது தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இனி நம்ம செகண்ட் செட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து 8 இன்ச்சு கேக்கும் அதுக்கு மேலே 6 இன்ச்சில் உள்ள ஸ்பேஸ் வரும். ஸோ இதை வந்து அடுத்த ஒரு செட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கும் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா டம்மியில் வந்து ஃப்ளவர்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு டம்மி ஹார்டாக இருக்கிறதுனால ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி இல்லை, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ இது மேலேயும் நான் வந்து ஒரு 8 இன்ச்லேயே ஒரு சர்க்கிள் போர்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தான் அந்த 6 இன்ச்சுக்குள்ளே ஸ்பேஸர் வச்சு நான் செகண்ட் ஒரு செட்டு ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக டாப்பில் உள்ள அந்த 4 இன்ச் டம்மிலையும் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். தென் அதில் ஒரு கேக் டாப்பரும் வச்சுருக்கேன். அந்த கேக் டாப்பரும் எல்லாமே வச்சு நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேக்குக்கு நம்ம எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேக்கு நம்ம எவ்வளோத்துக்கு செய்கிறோங்கிறத ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ கிலோக்குள்ளே கேக்கு செய்கிறோமோ அதுக்குள்ளே ப்ரைஸ் எடுத்துக்கணும். ப்ளஸ் அதுக்கு கூடவே இப்போ நம்ம டம்மி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ டம்மி நம்ம வாங்குகிற அந்த காஸ்ட் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு டம்மி வந்து நம்ம இப்போது கேக் மிடில் ஷாப்பில் வாங்குகிறோன்னா ஒரு ரேட் இருக்கும், தென் ஆன்லைனில் வாங்குகிறோன்னா இன்னொரு ரேட்டில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே என்ன ரேட் வருமோ அது ப்ளஸ் நம்ம அதில் வந்து டெக்கரேஷன் செய்கிறோம், க்ரீம் கொடுத்து டெக்கரேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்குள்ள சார்ஜ் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். அது வந்து இப்போ ஒரு 150 to 200 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு டம்மிக்கு வந்து நம்ம ரேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர்ஸு, ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஆகட்டும் இல்லை ஃப்ரெஷ் ஃப்ளவர் ஆகட்டும் நம்ம வந்து வாங்குறதுக்கு ரொம்ப ரேட் இருக்கும், வாங்கி செய்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்குள்ள சார்ஜ் வந்து அடிஷ்னலாக இதுக்கு கூட இன்க்ளூட் பண்ணிக்கணும். ப்ளஸ் டாப்பருக்குள்ள சார்ஜு. அப்புறம் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேசர். ஸோ ஸ்பேசர் வந்து நம்ம ரெண்டுக்கு மாதிரியாக தான் சார்ஜ் பண்ண முடியும். இல்லாமல் நம்ம ஸ்பேசர் வந்து இப்போ ஆன்லைனில் வாங்குகிறோன்னா மினிமம் ஒரு 1000 rupees அது இருக்கும் ஸ்பேசர். அது ஒரு மாடலை பொறுத்து ரேட் இருக்கும். ஸோ அந்த 1000 rupees நம்ம கஸ்டமர்கிட்டேருந்து வாங்க முடியாது. ஜஸ்ட் அது ஒரு ரெண்டுக்கு மாதிரி இப்போ 150 to 200 அந்த ஒரு ரேஞ்சுக்கு தான் நம்ம வந்து ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லை இப்போ ஒவ்வொரு ஏரியாவில் இந்த மாதிரி ஹோம் பேக்கர்ஸ் என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் விசாரிச்சுக்கலாம். ஏன்னா சிட்டி அண்ட் வில்லேஜ் ரெண்டுக்குமே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் சரிங்களா. அந்த ஒவ்வொரு கேக்குக்கு, கேக் டெக்கரேஷனுக்கு, ஃபாண்டன் கேக்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப வேரியேஷன் இருக்கும். ஸோ உங்களுடைய சரௌண்டிங்கில் என்ன மாதிரி ரேட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கேக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் 3 செட்டாக தான் ரெடி பண்ணி செப்பரேட்டாக தான் நான் கொண்டு போயிருந்தேன். இந்த கேக் வந்து நான் வீட்டில் வச்சே செட் பண்ணலாம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு போய் அங்கே ஆடிட்டோரியத்தில் போய் தான் நான் செட் பண்ணி கொடுத்தேன். அதாவது பொண்ணும் பையனும் வெட்டிங் முடிச்சு வரதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேக்கு வந்து செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ கஸ்டமர்கிட்ட அந்த டைமிங் எல்லாமே கேட்டுட்டு நான் அந்த டைமுக்கு கொண்டு போய் செட் பண்ணி கொடுத்தேன். இந்த கேக்குக்கு வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் டென்ஷன் கிடையாது. ஏன்னா டயர் கேக் அப்படிங்கும்போது போகிற வழியிலே ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஹம்பு ஏதாவது வரும்போது கூடயுமே ஐயோ ஏதாவது ஆயிருமோ, சரிஞ்சிருமோ, அண்டு கேக்குக்குள்ளே இன்சர்ட் ஆகிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்பேசர் கேக் ஆகும்போது அந்த ஒரு டென்ஷன் இருக்காது. ஆல்சோ இந்த மாதிரி ஸ்பேசர் கேக் பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா கேக் ரொம்ப பெருசாக டாலாக ஹைட்டாக கொஞ்சம் லுக்காக இருக்கும் அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் செய்யும்போது. இந்த வெட்டிங் கேக்கில் இந்த ஸ்பேசஸ் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி நம்ம ரெண்டுக்கு மாதிரியே தான் கொடுக்குறோம். ஸோ அந்த ஸ்பேஸை நம்ம ரிட்டர்ன் வாங்கணும். ஸோ அந்த கேக்கு ஃபுல்லாகவே செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இப்போ அங்கே வெயிட் பண்ணி நின்று வாங்க முடிகிறது மாதிரி உள்ள சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நான் அப்போவே ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்படி இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டே அந்த ஸ்பேஸருக்கு அடிஷ்னல் சார்ஜ் வந்து நான் வாங்கிடுவேன். ஸோ அவங்க ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறமா நமக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் ஸ்பேஸை ரிட்டர்ன் பண்ணும்போது அடிஷ்னலாக வாங்கி வச்சுக்கிட்ட கேஷை ரீஃபண்ட் கொடுத்துப்பேன். இந்த மாதிரியாக தான் ஸ்பேஸர் வந்து நான் ஒரு வெட்டிங் கேக் ஆகட்டும் இல்லை பர்த்டே கேக் ஆகட்டும் கொடுக்குற அந்த ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டவுட் கேளுங்க. லேட் ஆனாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.